அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது 8th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல இருக்கக்கூடிய சம் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சம் பாருங்க. கொஸ்டின் வந்து கம்பேர் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் -11/5 -21/8. இப்போ பாருங்க கொஸ்டின்ஸ் வந்து -11/5 -21/8 இருக்கா. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரை ரேஷனல் நம்பரை கம்பேர் பண்ண சொல்றாங்க. அப்போ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் இது எவ்வளவு வருதுன்னா 40. இப்போ எப்படி இது 40 வருது அப்படின்னா கீழே இருக்கிற டினாமினேட்டர் 5 8 என்ன செய்யணும்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 40 வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 40 எல்சிஎம் வர்றதுனால இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் -11/5 இருக்கு இல்லையா. அப்போ -11/5 மேலேயும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரையும் 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன் நம்ம 8ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் 40 கிடைக்கணும். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போறோம் நியூமரேட்டரை டினாமினேட்டரையும் 8ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ -11 × 8 டிவைடட் பை 5 × 8 -21 × 5 டிவைடட் பை 8 × 5. ஓகேவா. ஸோ -21 இது ஏன் 5 போடுறோம் 8 நமக்கு ஆல்ரெடி சம்மில் இருக்குது 5ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா இது புரியுதா. ஸோ 40 டினாமினேட்டரில் வரணும் அவ்வளோதான். இப்போ 5 எதால் மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைக்கும் 8ஆல 8 எதால் மல்டிப்ளை பண்ணால் 5 கிடைக்கும் 40ஆல. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் இங்கே 8ஐயும் இங்கே 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் 40 கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த -11/8 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 11 8s are 88 மைனஸ் சிம்பிள். அடுத்து 8 5s are 40. அடுத்து இதையும் இந்த 21ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணுறோம் 105 105/40. அப்போ -88/40யும் -100/40யும் நம்ம என்ன செய்யணும் கம்பேர் பண்ணணும். இதில் எது பெருசு அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போது மைனஸை பொறுத்தவரையிலும் எது சின்னதோ அதுதான் பெருசு. ஓகேவா. ஸோ இப்போது -88 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். -88 இருக்குது. அடுத்தது -105 இருக்குது. இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எது நமக்கு பெருசு அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ்ல எது சின்னதோ அதுதான் பெரிய நம்பர். ஓகேவா. ஏன் நம்ம இதை அப்படி சொல்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்பர் லைன் போடும் பொழுது இங்கே வந்து என்ன போடுவோம் -1 -2 -3 அப்படின்னு போடுவோம். எது இதில் பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த -1 தான் பெருசு. ஓகேவா. ஏன்னா மைனஸ்ல எது சின்னதோ அதுதான் பெருசு. அப்போ இங்கே -88 தான் என்ன நம்பர் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ -88/40 கிரேட்டர் தேன் -105/40 கிரேட்டர் சிம்பிள் போட்டுக்கிறோம். அப்போ -88/40னா என்ன அர்த்தம் எதுக்கு இது -88/40 எந்த நம்பருக்கு வந்துச்சு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க -11/5 கொடுத்துருக்காங்க. ஸோ -11/5 கிரேட்டர் -21/8. ஓகேவா இது புரிஞ்சிச்சா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கம்பேரிசன் கொடுத்தாவே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம் தான். ஓகே. இதுலேயே செகண்ட் ஆப்ஷன் பாருங்க 3/-4 -1/2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும் இல்லையா. ஸோ 8 அப்போ 3/4 -3/4 -1/2 is equal to இப்போ இங்கே 4 இருக்கு நமக்கு 8 வரணும். 4 எதால மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -3/4 என்ன பண்ணணும் மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதால மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா இங்கே மேலேயும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ -3/4 × 2 இங்கேயும் × 2 மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ஆல பண்ணுறோம். ஓகேவா. அடுத்தது -1/2 எழுதிக்கோங்க. இந்த 2வை எதால மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கும் 2வை 4ஆல மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கும் 4 2s are 8. அப்போ மேலேயும் கீழேயும் 4ஆல நம்ம என்ன செய்யறோம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ -1 × 4 2 × 4. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். 3 × 2 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் -6 கிடைக்கும். 4 × 2 மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கும். -1ஐயும் 4ஐயும் பண்ணா -4 கிடைக்கும். 2ஐயும் 4ஐயும் பண்ணோம்னா 8 கிடைக்கும். -6/8 -4/8 ஆஸ் யூஷுவல் நான் சொன்னதே தான். இப்படி இருக்கிற இதே ஆர்டர்லேயே நீங்கள் கம்பேரிசன் கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து -6 இது வந்து -4 இது இதில் வந்து எது பெரிய நம்பர் எது பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னா மைனஸில் எது சின்ன நம்பரோ அதுதான் பிக்கஸ்ட். அப்போ -4/8 தான் பெருசு. அப்போ -4/8 ஆஸ் யூஷுவல் இது அப்படியே தான் இருக்குது. -6/8 இருக்குது. அப்போ பெரிய எண் அப்படின்னா எந்த பக்கம் கிரேட்டர் எந்த பக்கம் லெஸ்ஸர் அதாவது -6/8 லெஸ்
தேன் -4/8. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த -4/8 விட -6 வந்து சின்னது அப்படின்னு அர்த்தம். ஏன் நம்ம வந்து இந்த -4/8 முன்னாடி போட்டு இதை வந்து பேக்ல போடக்கூடாது அப்படின்னா, இதே கொடுத்துருக்கிற ஆர்டர் எழுதுனீங்கன்னா தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் எழுத முடியும். ஸோ தட் -6/8 லெஸ் தென் -4/8. இப்போ -6/8னா எது சம் எதில் கண்டுபிடிச்சிருக்கோம்? -3/4க்கு தான் நம்ம -6/8ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ 3/-4 லெஸ் தென் -1/2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எது பெருசு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எது சின்னதோ அதுதான் பெருசு. அப்போ இதுதான் பெரிய எண். ஓகேவா? புரிஞ்சுட்டா? தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. 2/3, 4/5 இரண்டுமே பிளஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 3ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைச்சிரும். இப்போ நமக்கு 15 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை எதால மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 3 இருக்கு. எதால மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும்? 3யை 5ஆல பண்ணால் 15 கிடைக்கும். அப்போ 2/3யை நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதால மல்டிப்ளை பண்ணுறோம்? 5ஆல. அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க 4/5. 4/5வை கீழே டினாமினேட்டர் 5 இருக்குது. நமக்கு 15 வரணும் டினாமினேட்டர். அப்போனா என்ன வரும்? 5 எதால மல்டிப்ளை பண்ணுவோம்? 3ஆல பண்ணுவோம். அப்போ மேலேயும் கீழேயும் 3ஆல பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ண போறோம்? இங்கே 3ஆல பண்ணிட்டோமா? ஓகே. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10. 3 5s are 15. அடுத்தது 4 3s are 12. அடுத்து 5 3s are 15. இப்போ 10/15 லெஸ் தென் 12/15. இதோடைய பிளஸுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. 10 பெருசா 12 பெருசா அப்படின்னு கேட்டால் 12 தான் நமக்கு பிக்கஸ்ட் நம்பர். அப்போ என்ன பண்ண போகிறோம்? லெஸ் தென் 12/5. அதாவது இந்த மாதிரி கிரேட்டர் லெஸ் தென்ல இந்த இந்த மாதிரி இந்த அகலமான பகுதி எங்கிட்ட இருக்கும் அதுதான் பெருசுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன? இதுதான் பெருசு. அகலமான பகுதி எந்த பக்கம் ஓப்பன்ல இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். இந்த இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இது எழுதுறேன். 8 greater than 4 இருக்கா? அப்போ இந்த பக்கம் ஓப்பன்ல இருக்கா? ஸோ பெருசா இருக்கா? அப்போ இதுதான் என்னது? பிக்கஸ்ட் நம்பர். இது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு தெரியும் லெஸ். இது கிரேட். ஓகேவா? ஸோ அப்போ 10/15 லெஸ் தென் 12/15 ஆர் இந்த 10/15 எதுலேருந்து வந்தது? 2/3 இல்லையா? ஸோ 2/3 ரேஷனல் நம்பர் லெஸ் தென் 4/5. ஓகேவா? ஸோ இதோட நம்ம இந்த சம் முடிஞ்சிச்சு. 9th சம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எஜுகேரன் ஹேண்ட் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த சம்ஸ்லாம் போடும் பொழுது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.